செய்றது கரெக்ட்டா, தப்பாங்கிறத பத்திலாம் பெருசா யோசிக்காம, தனக்குன்னு மாரல்ஸ வச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு கேரக்டர். ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படியே மாறி, திருந்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த மாரி படங்களோட கதையா இருக்கும். எந்த மாரி படங்கள்? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த 7 ஸ்டோரி ஆர்க்கிடைப் சீரிஸ். இன்னைக்கு இந்த சீரிஸ்ல கடைசி வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்க்கிடைப் ரீபர்த். இந்த ஆர்க்கிடைப்ல வந்த படங்களோட கதை பொதுவா எப்படி இருக்கும்னா, மெயின் கேரக்டர் ஒண்ணு இருக்கும். சரியோ தப்போ அதுக்குன்னு சில மாரல்ஸ் வச்சுக்கிட்டு, ஒரு விதமா யார பத்தியும் கவலைப்படாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டரோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் அந்த கேரக்டரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும். அதுக்கப்புறம் அதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கைய பத்தி அந்த கேரக்டர யோசிக்க ஆரம்பிச்சு, திருந்தி அடுத்து என்ன பண்றாங்க? தன்னை சுத்தி இருந்தவங்களுக்காக என்ன பண்ணாங்க? அப்படிங்கிறது தான் இந்த மாரி படங்களோட கதையா இருக்கும். இந்த மாரி படங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, கிரவுண்ட் ஹாக் டே, பியூட்டி அண்ட் த பீஸ்ட், ஓப்பன்ஹைமர், தமிழ்ல விருமாண்டி, மாஸ்டர் இந்த மாரி படங்கள நம்ம சொல்லலாம். இதே மாரி ஜில்லா படத்துல இன்டர்வல்ல நடக்கிற அந்த சீக்வென்ஸுக்கு அப்புறம், அந்த விஜய் கேரக்டர் வந்து மனசு மாறி அவங்க அப்பாவுக்கு எதிராவே திரும்புவாரு. இப்போ ஒரு கேனான் ஈவென்ட், அதனால நடக்கிற மனமாற்றம், அதனால கதையில வர ஒரு திருப்பம். ஸோ இதே ஆர்க்கிடைப்ல வேற என்னலாம் படம் இருக்கு அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேற ஒரு சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சீரிஸ்ல 7 ஆர்க்கிடைப் வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கு. வந்து எல்லாமே பாருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.